நிகழ்ச்சியின் மூலமாக 10 லட்சம் ஏழை எளிய மாணவர்களுக்கு லேப்டாப் நமது கையில் கொடுத்து இருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். இப்போ சாஃப்ட்வேர் லைன்லையோ இல்லை எம்எஸ்சி பிஹெச்டி வேறு ஏதாவது ஐடி நிறுவனங்கள்ல நம்ம படிக்கிறதுக்கு இந்த லேப்டாப் மிக உதவியா இருக்கும். சரியான நேரத்தில் இந்த லேப்டாப் நமக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து இருக்கிறார். என்னோட அப்பா கிட்ட கேட்டா கூட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம கையில கொடுத்து இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதனால என்ன நமக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னா, மென்மேலும் நமக்கு வளர்றதுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி இருக்கிறார் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நம்ம கையில கொடுத்துருக்கனால உலகமே நம்ம கையில வந்துருச்சு. வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம், அதாவது திறன் மேம்பாடு ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு 1ஆம் ஆண்டுல இருந்து படிக்கும் பொழுதே நமக்கு டீச்சிங் லைன், அதாவது எப்படி டீம் ஒர்க்ல நல்லா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றது, அப்புறம் குரூப் டிஸ்கஷன் பண்றது, கஷ்டமான டாஸ்க் எல்லாம் எப்படி நம்ம அட்டன் பண்றது, நேர்முக தேர்வு, அதாவது நம்ம எப்படி ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்றது, கோஆர்டினேட் பண்றதெல்லாம் வந்துட்டு திறமையான ஸ்கில்ஸ்க்கு நமக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இதன் மூலியமா மாணவர்கள் அதிக திறனையும் வளர்த்துக்கிறாங்க அப்படின்றது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு மட்டும்தான் மாதந்தோறும் 1000 ரூபாயா பசங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்ததை தன்னுடைய செவிகள் கேட்குமாறு ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கினார். இந்த திட்டம் மட்டுமா, ஸ்காலர்ஷிப் திட்டத்தும் இருக்கு. கல்வி உதவித்தொகையை பெற்று படிப்பதற்கும் அதாவது படிச்சு முடிச்சுட்டு பின்னே இருக்கிற மக்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் மூலியமாகவும் கல்வி உதவி பெறுவதற்கான திட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். மாணவர்களுக்கிடையே எந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்பதற்காக சமூக விடுதி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு சமூக விடுதி பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நம்ம கல்லூரிக்கு அருகிலேயே புதிதாக கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டி கொடுக்கப்பட்டதுல தனியா அவர் அறையிலேயே பாத்ரூம் வசதி, கட்டில், ஃபேனு எல்லாருக்குமே தனித்தனியாக எல்லா வசதியுமே இருக்கு. சத்தான உணவு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம படிக்கிறதுக்காக தனி அறையும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு மைதானம் போன்ற அந்த வைஃபை கனெக்ஷனு, நூலகம், பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல, நமது மாவட்ட தலைவர் அவர்களும் சமூக நீதி விடுதி கட்டும் பொழுது பூமி பூஜை போடுவதற்காக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஐயா வந்திருந்தார். அப்போ வந்துட்டு பசங்க கிட்ட கேட்டாங்க, யார் யார் ஆல் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ கேட்கிறப்போ வந்துட்டு 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பான். அடுத்த நாள் காலேஜ் வரப்போ அதிக பசங்களை கேட்குவாங்க, ஏன் நீங்களும் பொய் சொல்லி வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அதற்கு ஐயா எங்க மீது நம்பிக்கை வச்சு காலேஜ்ல எந்த சர்டிஃபிகேட்டுமே வாங்காம எங்க மீது நம்பிக்கை வச்சு கேட்டாரு. அந்த நம்பிக்கையை நாங்க காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்லாம நாங்க உண்மையை சொன்னோம். யார் யார் வாங்கிருக்கோமோ அவங்க மட்டும் வாங்கணும். அது மட்டும் இல்லாம அவர் கடைசியா உரையாற்றினாரு. என்ன அப்படின்னா, ஆல் கிளியர் பண்ணா என்னென்ன வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி மேற்கொண்டு நம்மளால வழிநடத்த முடியும் அப்படின்றதையும் நமக்கு எடுத்து வருகிறாரு. இதன் மூலமா மாணவர்கள் அனைவருமே ஆல் கிளியர் பண்ணணுன்ற தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கவும் அதிகமா ஏற்பட்டது இல்லையா? இதனை விட அதாவது நான் பிசிக்ஸ் கிளாஸ்ல உட்காந்துருக்கப்போ மோஸ்ட்லி வந்துட்டு சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல. அப்போ வந்துட்டு கிளாஸை கட்டடிக்கணும் அப்படின்றதுக்காகவே வெளியில தண்ணி குடிக்க போயிடுவோம். ஆனா நம்ம அப்பா அன்றைக்கு தண்ணி குடிக்கிறப்போ வந்துட்டு ஒரே ஒரு வாட்டர் டேங்க் தான் இருக்கும். அங்கே எல்லாருமே தண்ணி குடிக்க வருவாங்க. ஸோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கிளாஸவே கட்டடிச்சிருவோம். ஆனா இன்னைக்கு அதுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. கிளாஸ் எல்லாம் கட்டை அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் ஐயா அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஐயா அவர்களும் குடிநீர் சுத்திகரிப்பு டேங்க 8 இடங்களுக்கு மேற்பட்ட காட்டு எல்லா கட்டிடங்களுமே இப்போ இருக்குப்பா. யாருமே கிளாஸ் கட்டடிக்க முடியாது. எல்லாருமே கிளாஸ் கட்டாங்க. படிக்கிறது படிச்சா நம்மளால முன்னேற முடியும் அப்படின்றதுக்காக திட்டங்களை நமக்காகவே செயல்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா? இதனை விட மேலாக சொல்லணும் அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலியமா காமராஜர் கட்டிடத்தை திறந்து வைக்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்
இயக்குனர் மாண்புமிகு ராமலிங்க ஐயா மாணவர்கள் கிட்ட உரையாடுறார். அப்போ வந்து பேசுறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவையோ எங்களிடம் கேளுங்கள் என்று கூறினார். உங்களுக்கு என்ன தேவையோ எங்களிடம் கேளுங்கள் என்று சொன்னார். பெற்றோர் ஸ்தானத்துல இருந்து நமக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே நமக்கு அறிவுறுத்திருக்காங்க இல்லையா. இப்போ ஒண்ணுமே இல்லை, இதுக்கு எடுத்து நான் சொல்லணும்னா ஒரே வாரத்துல 100-150க்கு மேற்பட்ட மாணவிகள் இன்னைக்கு தமிழ்னா சமூக விடுதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா ராமலிங்க ஐயா அவர்கள். அது மட்டும் இல்ல, வேலகொண்டம்பட்டியில 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஐயா அவர்களால மட்டும்தான். பெற்றோர் ஸ்தானத்துல இருந்து மாணவர்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் நமக்காக யோசிச்சு ஒவ்வொரு திட்டத்தையுமே செயல்படுத்திட்டு வராங்க. ஐயா ஒரு சின்ன கோரிக்கையாக இங்க நமது ஆண்டோர்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவருமே வந்திருக்கீங்க. உங்களுடைய பேச்சை வெறும் 200 மாணவர்கள் மட்டும்தான் இங்க அமர்ந்து கேட்கும்படியாக இருக்கிறது. இன்னும் பல மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருமே கேட்க வேண்டும். ஆகையால் எங்களுக்கு 1000 பேர் அமர்ந்து கேட்கும் அளவிற்கு ஒரு கலையரங்கு வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இப்பொழுதுதான் நமது முதல்வர் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தையும் ஆரம்பித்து வைத்துள்ளார். ஆகையால் எங்களுடைய கனவையும் நாங்கள் உங்களிடம் கூறிவிட்டோம். ஏனென்றால் நாங்கள் இப்போதான் வந்துட்டு அதாவது எங்கள் லேப்டாப் திட்டம் ஆரம்பிக்கிறப்போ உங்கள் கையில் லேப்டாப் கொடுக்குற திட்டத்துக்கு நாங்கள் லா காலேஜ் போயிருக்காங்க ஐயா. அங்கே லா காலேஜில் வந்து நம்ம கவர்மெண்ட் லா காலேஜ் தான். ஸோ அங்கே கலையில் வந்து மிக அருமையாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு அது மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன் அப்படின்னா அதுவும் கவர்மெண்ட் லா காலேஜ் தான், நம்ம கல்லூரியும் கவர்மெண்ட் லா காலேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு உற்சாகம் ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் கேட்கணும். அதனால எங்களுக்கு அதே போன்ற ஒரு கலையரங்கமும் எங்களுக்கு கிடைத்தால் மிகவும் அருமையாக இருக்கும். எங்களுடைய கோரிக்கையும் கனவையும் உங்களிடம் வைத்துவிட்டோம். ஆகையால் எங்களுடைய கனவை திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றி தருவீர்கள் என்று நம்புகிறோம். இன்னும் பல திட்டங்களை செய்துள்ளீர்கள். நன்றி, வணக்கம்.